ஓம் ஸ்ரீ தர நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவத்தில ஒவ்வொரு மலர் மருத்துவமா பார்த்துட்டே வரோம். அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடியது பீச். ஆக்சுவலா நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல மலர் மருத்துவம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நெறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம். மலர் மருத்துவம் என்னன்னு. பட் இருந்தாலும் அப்படி கேள்வி கேட்டவங்களுக்கான காக நான் இப்போ பதில் சொல்றேன். மலர் மருத்துவம்ங்கிறது வந்து எப்படி நம்ம உடம்பு சரியில்லன்னா, இப்போ தலை வலிக்குது, இல்ல கை, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்னா, டக்குனு அதற்கான வலி மருத்துவம் எடுத்துக்கிறோம் இல்லையா? அது காமன் வலி மருந்தா இருக்கும். ஒரு வேற ஏதாவது உபாதை இருக்கும்போது, ஒரு காமனா தலைவலிக்குனா இந்த மருந்து, சைனஸ்க்குனா இந்த மருந்து, கோல்டு வந்தா இந்த மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பர்ட்டிகுலர் மருந்த இந்த உடல் உபாதைக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். மலர் மருந்து அப்படி கொடுக்கப்படுவது அல்ல. மலர் மருந்து என்னன்னா, மனநிலையை பொறுத்து அதற்காக அதை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மருந்து. இப்போ சில பேருக்கு வந்து தீராத வயிற்று வலி இருக்கும். நீங்க வந்து அலோபதி மெடிசன்ல போனீங்கன்னா, உங்க வயித்து வலிக்கு வந்து இந்த வலி நிவாரணத்துக்கான மருந்து எடுத்துக்கலாம். இல்ல தீராத தலைவலி இருக்கும். சில பேருக்கு தலைவலி சைனஸ்னால வரலாம். சில பேருக்கு வேலைல இருக்கும் பிரஷர், அந்த மன அழுத்தம் காரணமாக தலைவலி வரலாம். சில பேருக்கு பயத்தை நோக்கி, "இது எப்படி பண்ண போறோம்? அது எப்படி பண்ண போறோம்?" அந்த விஷயத்தை வந்தா எங்க வீட்டுக்காரர் திட்டுவாரா? எங்க மாமியார் என்ன சொல்வாங்க? இல்ல என் மனைவிக்கு கோவம் வருமா? அப்படின்னு இது. சில பேருக்கு குடும்ப பாரம் தாங்க முடியாம, அதுக்காக தலைவலி வரும். "தலை வலிக்குது, மண்டை காயுது" அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஸோ தலைவலியிலேயே பலவிதமா இருக்கு இல்லையா? அப்போ வந்து எந்த மனநிலையில நீங்க இருக்கிறீங்களோ, அந்த மனநிலைக்கு ஏற்றபடி மருந்துகள் குடுக்கப்படும். அதாவது தலைவலிக்கே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், டக்குனு ஒரு பேராசிட்டமால் எடுத்து போட்டுக்கிறோம் வலியினாலே. ஆனால் இதில அப்படி இல்ல. எதற்காக தலைவலி வந்தது? உன் மனநிலை நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள வச்சு, உங்க மனநிலையை பார்த்து அதற்கு கொடுக்கக்கூடியது தான் மலர் மருத்துவம். இன்னைக்கு குடுக்குற மலர் மருந்து வந்து இன்னும் 3 வாரம் கழிச்சு உங்களுக்கு அது தேவைப்படாம இருக்கலாம். நீங்க வேற மாதிரியான மனநிலையில இருக்கலாம். ஸோ அதனால அம் எஸ்பெஷலி இந்த காதல்ல வயப்பட்டு, காதல்ல முறிவு பிரேக்கப் ஆயி அந்த அந்த பிரிவை தாங்க முடியாமல் இருக்கும்போது, அதற்கான ஒரு காம்பினேஷன்ல குடுக்கணும் மலர் மருந்து. அப்படின்னா அந்த வலியிலருந்து வெளியில வந்துருவாங்க. டிப்ரஷன்ல போறது. அதே மாரி இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி வயித்துல, "ஐயோ! பயமா இருக்கு. என்ன கேள்வி கேட்க போறாங்க தெரியலையே!" அப்படின்னு. எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம நம்ம உணர்வு எப்படி இருக்குமோ, அத பேஸ் பண்ணி குடுக்கக்கூடியது தான் மலர் மருந்து. சரி, இதெல்லாம் மலர் மருத்துவன் இன்ட்ரோடக்ஷன். யாருக்கு அது தெரியலையோ, இத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்க்கறது இன்னைக்கு என்ன ப ம மருந்துன்னா பீச். இந்த பீச்சோட குணாதிசயங்கள் என்னன்னு பார்க்கலாம். முன்னொரு பழைய காலத்துல ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன 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 நுணுக்கமான தப்பு மாணவர்கள் செஞ்சா கூட அத கண்டுபிடிச்சுருவாங்க இல்லையா? கண்டுபிடிச்சு அத திருத்தணும் செய்வாங்க. அதாவது பிறருடைய சின்ன தப்பு கூட பொறுத்துக்க முடியாத ஒரு மனநிலையில இருப்பாங்க அவங்க. ஆனால் அ இப்போ அவரோட தப்பு அவரை அவரை நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி சொல்லும்போது, தன் தப்பை பூசி மொழுப்பி மழுப்பி அ சொல்றது, தன் தப்பை வெளிய கொண்டு வராதபடி, அப்படியே ஒரு கண்ட்ரோலிங் அத அப்படியே மூடி மறைக்கிறது. அப்படி பண்ணுவாங்க. தன் தப்பை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. இது எல்லாமே பீச்சோட கேரக்டர். இன்னொன்னு என்னன்னா, ஈஸியா அவங்களால வந்து பிறர் செய்யும் சின்ன தப்பு கூட பொறுத்துக்க முடியாது. "ஏதோ செஞ்சுட்டாங்க விடுன்னா, அத எப்படி செய்யலாம்? உனக்கு என்ன அவ்ளோ கூடவா தெரியாதுன்னு" சொல்லிட்டு பிறரை நம்ம வந்து குத்தம் பிறர் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட குத்தம் கண்டுபிடிச்சு, அதுக்கு அதுக்கு ஒரு சண்டையிட்டு, அவங்கள ஏளனப்படுத்தி, ம் ஏளனப்படுத்தி அவங்கள கேவலமா பேசி, "உனக்கு இது கூடவா வராது" அப்படின்னு சொல்லி, அவங்க மனதை புண்படுத்தக்கூடிய நபர் பீச் நபர். அதே மாரி ப்ரெஜுடிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆ முற்கோள் சொல்லுவாங்க. அப்படின்னா, ஆ எ இந்த இனத்தவரே இப்படிதான். "ஓ! நீங்க அந்த ஊரா? அந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் அப்படிதான். ஓஹோ! நீ இந்த ஸ்கூல்ல படிச்சியா? அப்ப இந்த ஸ்கூல் பசங்களே இப்படிதான்." அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி வச்சுப்பாங்க அவங்க மனதுக்குள்ள. ஆ நீங்க இந்த மொழி பேசுறவரா? அப்பனா இந்த மொழி பேசுறவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க. நீங்க நீங்க இந்த காலேஜ்க்கு போறீங்களா? அப்பனா இந்த காலேஜ்ல போற பசங்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க. இல்ல நீங்க வந்து தமிழ் ஆசிரியரா? அப்பனா தமிழ் ஆசிரியர்லாம் இப்படிதான் இருப்பாங்க.
நீங்க ஆங்கில ஆசிரியரா? நீங்க ஆங்கில ஆசிரியர். அப்போ நீங்க ஒரு கீபோர்ட் பிளேயரா? கீபோர்ட் பிளேயர்ஸ் எல்லாம் இந்த மனநிலை இப்படிதான் இருப்பாங்கன்னு அவங்கக்குள்ளேயே ஒரு செட் ஆஃப் அ பிரெஜுடிஸ் அந்த மைண்டுக்குள்ள அப்படியே அதாவது அ முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி வச்சுர்றது. அ இவங்கெல்லாம் இப்படிதான், அவெல்லாம் அப்படிதான், அந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் அப்படிதான் அப்படின்னு முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி வச்சுர்றது. அப்படி. ஏன்னா அது அ எனக்கு விசாரிக்கவே மாட்டாங்க. அப்படிதான்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான கேரக்டர். மிச்சவங்களுக்கு ஒழுக்கமா இருக்கணும், டிசிப்ளின்னா டிசிப்ளின் தான், ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். நீங்க வந்து ரூல மீறக்கூடாது. அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்குன்னு வரும்போது, அவங்க வளைஞ்சு நெளிஞ்சு குடுத்துப்பாங்க. அவங்க தப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பிறர் சின்னதா தப்பு பண்ணாலே அத நல்லா பூதாகரமாக்கி, எல்லாருக்கும் வெளிச்சப்படுத்தி, அவங்கள வந்து கூனி குறுக வைப்பாங்க. இதனாலேயே இந்த மாரி நபர்களுக்கு வந்து எதிரிகள் ஜாஸ்தியா இருப்பாங்க. சில பேருக்கு வந்து எரிச்சலா இருக்கும். ஐயோ! இந்த ஆள் வந்துட்டானா, இவன் வந்தாலே பிரச்சனை. அவன் பண்ணா மட்டும் நியாயம். உனக்கு வந்தா தக்காளி சட்னி, எனக்கு வந்தா ரத்தம்ங்கிற மாதிரி. மிச்சவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, தான் நல்லா இருக்கணும், தான் கரெக்ட்டா இருக்கணும், தனக்கு எல்லாம் வந்து சேரணும், தன்னை யாரும் தப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பீச். ஸோ அந்த மாரி ஒரு நபர் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, தான் மேலோங்கி அதாவது டாலரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொறுத்து இருக்க தன்மை கம்மியா இருக்கும். பொறாமை குணம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா, தன்னை விட ஒருத்தவங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணக்கூடாது. தன்னை விட அந்த வேலைய பண்ணக்கூடாதுன்னு. அவங்களுக்கு வராது. ஆனாலும் அத ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்காம தன் தப்பை அப்படி மழுப்பி, தன் தப்பை மறைக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணக்கூடிய ஆளுங்க தான். இந்த மாரி குணாதிசயம் இருக்கிறவங்களுக்கு நீங்க பீச் குடுக்கலாம். இந்த பீச் அ குடுக்கும்போது, ரொம்ப ஹையா இந்த குவாலிட்டீஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பீச் குடுக்கும்போது, அ முதல்ல ஒரு 3 தடவ ஒரு நாளைக்கு குடுக்கலாம். இது ஹோமியோபதி கடையில கிடைக்கும். அத வந்து ஒரு நாளைக்கு 5, 5 பில்ஸ் 3 தடவ சாப்பிடலாம். இல்ல அவங்க குடிக்கிற வாட்டர் பாட்டில்ல ஒரு 5, 6 ட்ராப்ஸ் விட்டு வச்சிரலாம். அவங்க எப்பல்லாம் சிப் பண்றாங்களோ, அந்த மருந்து உள்ள போகும் 1. பில்ஸ்னா 3 தடவ ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிட்டே வரலாம். வித்தின் ஒரு 4, 5 டேஸ்லயே உங்களுக்கு அவங்களுடைய மனநிலை மாறுறது தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ, அ அப்ப வந்து அவங்க வந்து மிச்சவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கறது, அவங்க தப்பை வந்து பெரிதுபடுத்தாம, அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு பார்க்குறது. இன்னொரு குவாலிட்டியும் இருக்கு இந்த பீச் இருக்கவங்களுக்கு. இன்னொரு குவாலிட்டி என்னன்னா, படிக்காத இப்போ ஒரு ஆசிரியர் வந்து பீச் குவாலிட்டியோட இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். படிக்காத மாணவர்கள் கிட்ட என்ன தனித்திறமை இருக்கோ, அதை கண்டறிஞ்சு அத மேல்மைப்படுத்துவாங்க. இது பாசிட்டிவா இருக்கும். ஸோ அந்த மாரி இதெல்லாமே கூட பீச் தான். ஸோ இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு பீச் குடுக்கும்போது பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஆ மிச்சவங்க செய்ற தப்ப கண்டுபிடிச்சு மேபி அவங்களுக்கு உதவுவாங்க அதுலருந்து திருந்தி வர்றதுக்கு. இல்ல நெறைய எதிரிகளை சம்பாதிச்சுக்க மாட்டாங்க. அப்புறம் தன் தப்பை தான் உணருவாங்க. ஏன்னா உணர்ந்தாலும் அத அக்செப்டும் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பீச் நபர்கள். ஆ இந்த மலர் மருத்துவம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் நம்ம காம்பினேஷன்ஸ்ல எப்படி எடுத்தா என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பீச்ச தனியா பார்க்குறோம். இத வந்து நம்ம மிச்ச மலர் மருத்துவத்தோட சேர்த்து செய்யும்போது, இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அத வந்து இன்னும் அடுத்த பதிவுகள்ல போற பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம்.